ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை அவல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை அவல் வச்சு நம்ம இன்றைக்கி வெள்ளை சக்கரை வச்சு தான் பண்ண போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பாயசம் ஒயிட் கலரில் மெயின்டைன் ஆகும். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிஷியஸான ஒரு பாயசம்னே சொல்லலாம் இதை. ஸோ இந்த ஈஸியான பாயசம் ரெசிபி ஒரு 5 மினிட்ல செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா குக்கர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது நல்லா கனமாக இருக்கும். அதனால் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நெய் சேர்த்த பின்னாடி இந்த நெய் உருகட்டும். நெய் உருகின பின்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேங்க. நீங்கள் முழுசாக சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி இது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பருப்பு கலர் மாற ஆரம்பிச்சதும் நான் இதில் இந்த அளவுக்கு திராட்சை சேர்க்குறேங்க. உலர்ந்த திராட்சை ஒரு 20 பீஸ் கிட்ட சேர்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பி வரும், அந்த மாதிரி வரட்டும். இந்த மாதிரி திராட்சை உப்ப ஆரம்பிச்சதும் நான் இந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். துருவலாக இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி இதை வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை ஒரு தடவை தண்ணி ஊற்றி உடனே வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா அவல் கரைஞ்சி போயிடும். இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காவெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த பின்னாடி நம்ம பார்த்திங்கன்னா அவளை கழுவி எடுத்துக்கலாம். இது மாதிரி அவளை எடுத்துருக்கதை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உடனே கழுவிடணும். இது மாதிரி கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள், அவல் இருக்குது. இப்போ நம்ம பாயசம் பண்ண ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே குக்கரில் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் வாஷ் பண்ணி எடுத்து அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை இந்த நெய்யிலே வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்த பின்னாடி நான் இதில் பார்த்திங்கன்னா பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பால் ஆடையோடு இருக்கனால வடிகட்டி சேர்க்குறேன். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாயசத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் வந்து நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாயசம் நல்லா க்ரீமியாக வரும். அது மட்டும் இல்லை, வெறும் பால் மட்டும் தான் நம்ம இதில் சேர்க்கணும். இதில் கூட நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்திங்கன்னா பாயசத்தோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா மாறி போயிடும். அதனால தான் நம்ம பால் மட்டும் சேர்க்குறோம். இப்போ இந்த பால்லே பார்த்திங்கன்னா இந்த அவல் நல்லா வெந்து வரட்டும். அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த பால் ஆடையெல்லாம் கட்டாமல் நல்லா வந்து வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்மளோட பாயசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. அவள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்தேன். அதனால் இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பொருள் அளந்தாலும் சரி, அதில் பாதி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சக்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரையட்டும். இப்போ பாயசம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் நம்ம வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, திராட்சை இதை வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். வெளியே இருக்க தோலை எடுத்துட்டேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அவல் பாயசம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரு சீக்கிரமாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு குயிக்கான பாயச ரெசிபியில் பார்த்திங்கன்னா இந்த அவல் பாயசமும் ஒன்று. இதில் நீங்கள் சிகப்பவல் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவல் பாயசங்கிறதுனால நம்ம ஒயிட் அவல் யூஸ் பண்ணனால வெள்ளை கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாயச ரெசிபி தாங்க இது. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.